புதுப்பேட்டை எல்ஜி ரோடு சித்ரா திரையரங்கம் அருகில் இருந்து எல்ஜி கார்டன் வரை மாபெரும் கவனஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் மாநில சங்கம் சார்பாக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் கவனஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. முன்னதாக இந்த பேரணிக்கு மாநில தலைவர் கே. பிச்சுக்குட்டி அவர்கள் தலைமை வகித்தார். வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பி. கே. சிவக்குமார் அவர்கள் பேரணியை துவக்கி வைத்தார். பின்னர் வாழ்த்துரை வழங்கப்பட்டது. இதனை TNBROA துணைத் தலைவர் பி. வி. ஆனந்த், TNRVEU மாநில பொதுச் செயலாளர் ஆர். நல்லமுகமது, TNGOV விருதுநகர் மாவட்ட தலைவர் கு. பாலமுருகன், மாநில அமைப்பு செயலாளர் ராம தண்டபாணி, மாநில துணைத் தலைவர் வி. சுப்பிரமணியன், மாநில தலைமை செயலாளர் எம். சேகர், மாநில செயலாளர் எம். சீனிவாசன், மாநில மகளிர் அணி எஸ். கனகவல்லி உட்பட இதர சங்க நிர்வாகிகளும் வாழ்த்துரை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆர். முருகன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: எங்களுக்கு 4ஆம் நிலை ஆணையான டி கிரேடு ஊதியம் வழங்கிட வேண்டும். அரசு ஆணை எண் 20 திருத்தம் செய்து கருணை அடிப்படையில் கல்வித் தகுதிக்கு ஏற்றாற்போல் தகுந்த பணியினை வழங்கிட வேண்டும். கிராம உதவியாளர்களுக்கு பதவி உயர்வில் 10 ஆண்டு என்பதை விட 6 ஆண்டுகளாக குறைத்திட வேண்டும். கிராம உதவியாளர் பணியினை துணை கிராம நிர்வாக அலுவலர் என பதவியின் தரம் உயர்த்திடவும் கூடுதல் பணி பொறுப்புகளை அளிக்க வேண்டும். கிராம உதவியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களுக்கும் பணியிலிருந்து இறந்துவிட்ட கிராம உதவியாளர்களுக்கு CPS-இல் பிடித்தம் செய்த தொகையினை உடனடியாக வழங்கிட வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர் காலி பணியிடங்களை 20% என்பது 50% உயர்த்தி வழங்கிட வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் பேரணி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். எங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களும் இரவு பணி இல்லாத போராடுகிறோம். SIR பணியிலே இதுநாள் வரை 30 நபர்கள் இறந்து விட்டார்கள். யாருமே கண்டுகொள்வது இல்லை. பணி நெருக்கடி. ஆகையால் 24 மணி நேரம் பணியிலே நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். எங்களை சிறப்பு நல துறையில வைத்திருக்கிறார்கள். ஆகையால் தயவுசெய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை எங்களை 4ஆம் நிலைக்கு இணையான டி கிரேடு வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கும். அடுத்ததாக பல்வேறு மாவட்டத்தில் இருந்து கிராம உதவியாளர்கள் கருணை அடுப்பில் பணி இதுவரைக்கும் வழங்கவே இல்லை. 5% தான் வழங்கினார்கள். அதை 25% வழங்கும் என்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து தயவு செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக CPS பணம், புடிச்ச பணம் இதுநாள் வரைக்கும் இறந்து போன கிராம உதவியாளர் ஒரு மாவட்டத்திலும் 10-20 பேர், இதுவரைக்கும் 20-30 பேருக்கு இதுவரைக்கும் செட்டில்மெண்ட் இறந்து போனதுக்கும் பணம் வரல, செத்து போனதும் வரல. அதனால மாவட்ட ஆட்சியர்கள் சுத்தி தெரிஞ்சுக்கலாம். தயவுசெய்து எங்களுக்கு அந்த புடிச்ச பணத்தையும் அதன் வட்டி தொகையும் பிடிச்சது எவ்வளவோ அதை திருப்பி வட்டி தொகையாக செலுத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர்கள் நான் தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாங்கள் கல்வி தகுதி 5வது என்று எங்களை ஆக்கினார்கள். இப்போது ஒரு ஜியோ போட்டு கிராம உதவியாளர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி என்று மாண்புமிகு இந்த அரசு நிர்ணயித்து விட்டது. ஆகையால் எங்களை கிராம உதவியாளர்கள் 30 ஆண்டுகளாக கிராம உதவியாளர் பதவியை பெற்று வருகிறோம். ஆகையால் எங்களை தரம் உயர்த்தி டெப்டி VAO என்று வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக கிராம நிர்வாக அலுவலர்கள் பதவி வருவது 10 ஆண்டு என்பதை குறைத்து, இது நிதி இல்லாத ஒரு கோரிக்கை. 10 ஆண்டு என்பதை குறைத்து 6 ஆண்டுகளாக எங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு 150 நபர்கள் கிராம நிர்வாக அலுவலராக பயன்பெற்று உள்ளார்கள். ஆனால் எங்களால் அந்த பணி செய்ய முடியவில்லை. காரணம், அங்கு குறைந்த ஆட்கள் தான் உள்ளார்கள். ஆகையால் தயவுசெய்து 10%, 20% என்பதை 50% கிராம நிர்வாக பதவி வழங்குகிறோம். அடுத்ததாக நமது கிராம நிர்வாக மாற்றி அமைத்துவிட்டு கிராம உதவியாளர்கள் அலுவலக பணிக்கு அலுவலக பத்தி எட்டும்போது எங்களுக்கு என்ன பண்றாங்க, 10% தான் தராங்க. தயவு கூர்ந்து அலுவலக உதவியாளர்ல எவ்வளவு % வேக்கண்ட் இருக்குது அது எல்லாத்தையும் பதவிக்கு எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்று தயவுசெய்து இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
தமிழக முதலமைச்சர் என்ற அரசு அதிகாரி அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரணியின் இறுதியில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு நிதி செயலாளர் வே. மகேந்திரகுமார் அவர்கள் பேசினார். அப்போது அவர் தெரிவித்திருப்பதாவது: அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது கிராம உதவியாளர்கள்தான். தற்போது நடைபெற்று வருகின்ற எஸ்ஐஆர் பணியில் கள்ளக்குறிச்சி சேர்ந்த பெண்மணி பணி சுமையால் மரணம் அடைந்துவிட்டார். அவருக்கு இதுவரை அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலம் அவர்களுக்கு சேர வேண்டிய நிவாரணம் பெற்றுத்தரவில்லை. இந்த சங்கம் முழு முயற்சியாக நிவாரணம் பெற்றுத்தரும் என்று கூறினார். கோரிக்கைகளில் சகோதரர் சொன்னிய போல சில கோரிக்கைகளை நாம் சார்ந்துள்ள தமிழ்நாடு அரசு ஒன்றியமோ இல்லது கூட்டமைப்போ இப்பொழுது நாம் அனைவரும் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு, எந்த பொது சங்கத்தையும் சாராமல் அனைத்து துறை சங்கங்கள் கூட்டமைப்பு பொது கோரிக்கைகளை பார்த்துக் கொள்ளும் என்பதில் அவர் சொல்லிய கூற்றை நான் இங்கு வழிமொழிகிறேன். எதுக்காக பார்த்துக்கிறேன் நாங்கள் இருக்கோம். இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை, டி கிரேட் ஊதியத்தை பெற்று தர வேண்டிய கோரிக்கையை, கடமையும் பொறுப்பும் எங்களை போன்ற பொது சங்கங்களுக்கும் கூட்டமைப்புக்கும் உள்ளது என்பதில் எல்லோரும் மையமில்லை. அதை முன்னின்று பெற்று தருவதற்கு இந்த தமிழக வருவாய்த்துறை சங்கங்கள் கூட்டமைப்பு விடராவும் அனைத்து துறை சங்கங்கள் கூட்டமைப்பு அடாவும் உங்களுக்கு வலதுகரமாக இருக்கும். அதில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் உங்களோடு பயணிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் தாங்கி பிடிக்கின்ற, நீங்கள் ஓங்கி ஒலிக்கின்ற உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்திக் கொண்டு அதை தூக்கி போட்டு தன் தோளில் சுமந்து கொண்டு 24 மணி நேரமும் அந்த கிராமத்தில் பணி செய்து கொண்டிருப்பவர்கள் எங்களை போன்ற கிராம நிர்வாக அலுவலர்களும் அவருடைய உதவியாளர்களும். மேலும் எஸ்ஐஆர் பணியில் உள்ள அனைத்து சுணக்கங்களையும் போக்குவதற்கு இன்னைக்கு இந்தியாவில் சொல்றீங்க 99% எஸ்ஐஆர் பணியில ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு திரும்ப ஒப்படைச்சிக்கணும். யாரு உங்களுக்கு முழுமையா துணை இருந்தா எஸ்ஐஆர் பணியில் இருக்கக்கூடிய நம்முடைய கிராம நிர்வாக அலுவலர்களின் உதவியாளர்களாகிய நாம் இருக்க போய் தான் நீங்கள் வெற்றி பண்ணுகிறீர்கள். உங்கள் திட்டங்கள் வெற்றி அடைந்துள்ளது. உங்கள் திட்டத்தில் நீங்கள் வெற்றி அடைந்ததில் தமிழ்நாட்டில் முதன்மை மாநிலம் இந்தியாவில். எப்படி சொல்கிறீர்கள்? எங்களுடைய அயராத உழைப்பும் எங்களுடைய கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர்களின் அயராத உழைப்பால் தான் இதை நாங்கள் கொண்டு சேர்க்க முடியும். இதை தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களின் பேச்சையும் கேட்காமல் நம்முடைய தோழர் பொதுச் செயலாளர் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவித்தது போல அடிப்படையாக எங்களுக்கு நாங்கள் மற்ற துறையில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க இறந்தா உங்க பிள்ளைங்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப என்ன செய்யுங்க? வேலை இருக்குதுங்க. எப்படி நீங்க சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்க? சமூக நீதி, இது சமூக நீதியா? ஒரு கிராம நிர்வாக உதவியாளர் இருந்தா அவர் உதவியாளராக போகணும்னா அப்போ டாக்டர் இருந்தா டாக்டர் கொடுப்பீங்களா? தோழர் ஆனந்து கேட்டா ஐஏஎஸ் இருந்தா ஐஏஎஸ் கொடுப்பீங்களா? குறைந்தபட்ச கல்வி தொகுதி 10ஆம் வகுப்பு என்று நிர்ணயம் செய்துள்ளீர்கள். இதுதான் பொது விதிக்கும் பொருந்தும். பொது விதியில் என்ன சொல்லுது? 10ஆம் வகுப்பு கல்வி தொகுதியில் உள்ளவர்களுக்கு நீங்க எந்த கல்வி தொகுதி வேணாலும் இருக்கலாம். நம்ம இங்க இருக்கவங்க நிறைய பேர் டிகிரி, டபுள் டிகிரி, லா படிச்சவங்க எல்லா டிகிரியில இருக்கிறோம். நடத்தி இருக்கக்கூடிய மாபெரும் கவனஈர்ப்பு பேரணி கிட்டத்தட்ட இன்று காலை 10:30 மணி அளவில் துவங்கப்பட்டு 12 மணி அளவில் இந்த பந்தலை வந்து அடைந்து இந்த பேரணியை மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணியாக மாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசின் அடிப்படை பணிகளை முற்றிலும் தன் தலையில் ஏந்தி சுமந்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட சென்னை, விழுப்புரம், காஞ்சிபுரம், கடலூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கள்ளக்குறிச்சி, தென்காசி, தூத்துக்குடி, நாமக்கல், கன்னியாகுமரி, திருப்பூர், விருதுநகர், கரூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மற்றும் சில மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கின்ற கிராம நிர்வாக உதவியாளர்களை முதலில் வணங்கி மகிழ்கிறேன். இந்த பேரணியில் மாநிலம் முழுவதிலும் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.